மன்னிப்பு வாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா இது மன்னிப்பு வாரமா? அப்டின்னா என்ன? அப்படி என்ன சொல்லு? அப்டின்னா எஸ் பிக் பாஸ் சீசன் 7 வந்துட்டு டே 72 எபிசோட் வந்துட்டு 73 இதுல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மன்னிப்பு வாரங்களாய் இந்த ஒரு வீக் வந்துட்டு போகும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நான் சொல்றேன். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலிங்கான ஒரு ரிவ்யூ வந்துட்டு இதுல இருக்குது. மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் போற வீடியோ வந்து டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர் ஸ்கின். மன்னிப்பு வாரம் அப்படின்னு நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா அர்ச்சனா வந்துட்டு விக்ரம் கிட்ட தனியா பர்சனலா சோறு கேட்கறாங்க, அப்படியே விசித்ரா கிட்ட சோறு கேட்கறாங்க, அப்படியே பூர்ணிமா மாயா எல்லாருக்கிட்டையும் சோறு கேட்கறாங்க. பூர்ணிமா வந்துட்டு நேரா விஷ்ணு கிட்ட போய் வளைஞ்சுக்கிட்டு சோறு கேட்கறாங்க. விஷ்ணு வந்துட்டு எல்லார்ட்டையும் அவங்க 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு அவங்க அப்படியே கேதர் பண்ணி மாயா சாரி பூர்ணிமா சாரி அனன்யா போன வாட்டி நான் ஏதோ தப்பா பேசிட்டேன், ஸோ சாரி அப்படி வந்துட்டு எல்லாருமே ஒரு மன்னிப்பு வாரங்களா போயிட்டு இருக்கு. இது போதாதுன்னு பார்த்தா அந்த நாமினேஷன் ரவுண்ட் நடந்துச்சுல, நாமினேஷன் ரவுண்ட்ல வந்துட்டு விசித்ரா கூல்சுரேஷ்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. காரணம் என்ன அப்படின்னா கூல்சுரேஷ் வந்துட்டு ஒரு விஷயத்த ஒரு இதா சொல்லிட்டாரு, இந்த விஷயம் இப்படி எனக்கு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்ட்டு. அந்த விஷயத்த வந்து நாமினேஷன் ரவுண்ட்ல கொண்டு சொல்றாங்க. ஸோ பர்சனலா அவங்ககிட்ட சொன்னா வந்துட்டு இதையும் கொண்டு நாமினேஷன்ல வைக்கும் போது எனக்கு வந்து ஹர்ட் ஆகாதா அப்படின்னு வந்துட்டு அவர் கோவப்பட்டாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு இவங்க உணர்ந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அப்படி இந்த ஒரு வீக்கே வந்துட்டு கண்டிப்பா மன்னிப்பு வாரங்களாய் போகும் இந்த ஒரு எண்ணத்தில் நான் சொல்கின்றேன், இது மன்னிப்பு வாரம் தான். வீக்லி சாரி டே அப்படி வச்சுக்கணும். பர்சனலா இந்த ஒரு எபிசோட்ல இது தவிர்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அர்ச்சனா வந்துட்டு நம்ம விஷ்ணுவையும் பூர்ணிமாவையும் சேர்த்து வைக்கிறாங்க. எங்க பேசுங்க வாங்க, அப்பதானே வந்துட்டு ஏதாவது சண்டையை மூட்டி விட முடியும். அர்ச்சனா வந்துட்டு பிளானிங் பாருங்க, பிளானிங் செக்ஷனை பாருங்க. ஸோ ஒவ்வொரு சண்டைக்கும் எதிர்ப்பு வந்துட்டு அங்க இருந்தா வருது. ஏன்னா அங்க இருந்தா ஒரு பூகம்பம் வரும், கிளம்பும். இவங்க 2 பேர் பேசுறாங்களா, அதை வச்சு ஒண்ணு வந்துட்டு டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா போன வீக்ல வந்துட்டு ஏற்கனவே இந்த ஃப்ளூட் இந்த மழை இதனால எல்லாம் வந்துட்டு புயல்னால வந்துட்டு எவிக்ஷன் வந்துட்டு ரவுண்ட் வைக்கல, மக்கள் வந்து யாரும் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே. அண்ட் இது வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஆணி, அதனால வந்துட்டு எவிக்ஷன் ரவுண்ட் வைக்கல. ஸோ அதுக்குன்னே வந்துட்டு இந்த வீக்ல வந்துட்டு கண்டிப்பா சாட்டர்டே ஒரு எவிக்ஷன், சண்டே ஒரு எவிக்ஷன் கண்டிப்பா இருக்க போதும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரு காண்டி என்ன, கமல் சார் மேல ஒரு காண்டி என்னன்னா நிக்சன் வந்துட்டு இவ்வளவு பேசிட்டானே, அப்படியே தெலுங்குல வந்து பார்த்தா வேற மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஸோ நிக்சன் வந்து இப்படி பேசினதுக்கு கண்டிப்பா இது வந்து நாமினேஷன் ரவுண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிக்சன் வெளில போயிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா நிக்சன் பேசின தப்பு தான், பட் ஆனா அங்க நடக்க போறது என்ன நமக்கு தெரியாது இல்லை. ஸோ டீம் ஒன்று முடிவு பண்ணும், கமல் சார் ஒன்று முடிவு பண்ணுவாங்க, இதுல வேற கேட்டால் மக்கள் ஓட்டும்பாங்க. இட்ஸ் ஓகே, தட் ஃபைன். அண்ட் இந்த அர்ச்சனா வந்துட்டு ஒரு பிளானிங் செஷன் பண்ணி எல்லாரும் சாரி வைக்கிறாங்க, எல்லாரும் சாரி சொல்றாங்க. அப்படி கட் பண்ணா வந்துட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்ணிமாவும் விஷ்ணுவும் வந்துட்டு இந்த ஏத்துக்கோ, நீ வந்துட்டு ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீ அதை ஏத்துக்கவே மாட்டுற. இப்போ ஒரு பிரச்சனை இதுதான் என்னதுதான் அப்படின்னு நான் உனக்கு ஒன்று சொல்றேன், ஆனா நீ அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிற. ஸோ நீ அதை ஏத்துக்க, அப்பதான் வந்துட்டு உனக்கு அது கரெக்டா இதாகும் அப்படின்னு வந்துட்டு பூர்ணிமா நம்ம விஷ்ணுக்கு வந்துட்டு ஒரு அறிவுரை சொல்றாங்க. ஏன் நான் ஏத்துக்கிறேன், பட் ஆனா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, சாரி பர்சனலா ஐம் சாரி அப்படின்னு அந்த சாரிலே தான் அவர் இருக்கிறாரே தவிர அந்த இதுல இருக்க மாட்டேங்கிறாரு. தட் மீன்ஸ் அந்த கேப்டன்ஸ் ஒழுங்கா பண்ணல, அந்த ஒரு இதுல இருக்க மாட்டேங்கிறாரு. பண்ணல, பட் ஆனால் அதை ஏற்றுக்கிற தன்மை மனப்பாங்க அங்கே அவர்கிட்ட இல்லை. அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னல. ஸோ அது மாதிரி இருந்துட்டு விஷ்ணு வந்து எல்லாட்டையும் நிக்சன் கிட்ட, மணி கிட்ட, அண்டு பூர்ணிமா கிட்ட, அண்டு அனன்யா கிட்ட, அண்ட் அர்ச்சனா கிட்ட எல்லாட்டையும் போயிட்டு அவங்க என்கிட்ட பேசுவாங்களா, மாயாட்டெல்லாம் நான் பேசுனது கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி கலாய்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பூர்ணிமா சப்போர்ட் பண்ணி சொல்கிறாங்க, சமாதானப்படுத்தி ஓகே பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு நினைக்காதீங்க, சாரி கேளுங்க, எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏற்கனவே பேசுவாங்க தானே, போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 இதை பண்ணி அவங்க சாரி கேட்குறாங்க. கடைசி வந்துட்டு விக்ரம் எல்லா டைம் போயிட்டு அவங்க பர்சனலாக சாரி எல்லார்ட்டையும் சாரி கேட்டு அவங்களோட அந்த சாரியை வந்துட்டு முடிச்சுக்கிறாங்க. பூர்ணிமா இருக்காரு இல்லைங்க, பூர்ணிமா. ஸோ பூர்ணிமா கிட்ட நம்மளோட மாயாவும் நம்மளோட விக்ரமும் வந்துட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என்னடா இது ஃபுல்லாக மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அங்கே என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயில் ஃபீல் ஆகிறாரு, அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்காரு அப்படின்னு வந்துட்டு பூர்ணி வந்து மாயாட்ட சொல்லுவாங்க. ஸோ மாயா வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, அந்த லவ் ட்ராக் அது இது அப்படின்ட்டு. கலாய்ச்சிட்டு இருக்கும்போது கலாய்க்காதீங்க, சீரியஸாக அந்த இது பேசும்போது நைட்டு உட்காந்து பேசுவாங்க.
அவர் வந்துட்டு ஒரு கேம் வச்சிருக்காரு. ஸோ இப்போ நீ மட்டும்தான் அவருக்கு தேவை. ஸோ நீ வந்துட்டு அதை கேமா பாரு. அவர் கேமா தான் உன்னை பார்க்குறாரு. அவர் மற்றபடி உன்னை எதுக்காகவும் பார்க்கல, எதுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்துட்டு மாயா கரெக்டாக சொல்றாங்க. பட் ஆனால் அதை வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு இது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பசங்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஏங்க இப்படின்ட்டு சொன்னீங்க, இது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அப்போ வந்துட்டு விக்ரமும் நம்ம மாயாவும் வந்துட்டு சாரி கேட்குறாங்க. இதுக்கு அடுத்த நாள் நீ வந்துட்டு நான் சொல்ல சாரி தான், தப்பு தான், ஐம் சாரி அபவுட் தட் அண்ட் அப்படி அப்படி அப்படின்ட்டு அவங்க சாரி கேட்குறாங்க. நடக்குதுங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி மன்னிப்பு வாரங்களாக தான் போகுது. இது வீக் வந்துட்டு ஃபுல்லாக மன்னிப்பு 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 மன்னிப்பு. டிக்கெட் டு ஃபினாலே. ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்தே தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த தேர்ந்தெடுக்கிறதுல வந்துட்டு அந்த ஹவுஸ்மேட்ஸே ஒரு இது வைக்கணும். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேம், டைம் பாம் டாஸ்க். ஸோ அந்த டைம் பாம் டாஸ்க் வந்துட்டு ஒரு டைம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமை வந்துட்டு கீப்பப் பண்ணி இங்கே வந்துட்டு எண்ணிட்டே இருக்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆக போகுதுன்னா 1 2 3 4 59 தட் பாயிண்ட் 1 நிமிஷம், இத்தனை செகண்ட், 1 நிமிஷம், இந்த மணி நேரம் இவ்வளோ ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டே இருக்கணும். அப்படி வந்துட்டு அவங்க 7 வாட்டி கேட்கும்போது 5 வாட்டி அது கரெக்டாக சொல்லணும். ஸோ அதில் வந்துட்டு 3 வாட்டி கரெக்டாக சொல்லி தோத்துட்டாங்க. தோத்ததுனால டைம் பாம் வெடிக்க போகுது. ஸோ டைம் பாம் வெடிக்க போகிறது வந்துட்டு இந்த டிக்கெட் டு ஃபினாலேல யார் வந்துட்டு கலந்துக்குள்ள போகிறாங்க, யார் வந்துட்டு கலந்துக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்ட்டு ஹவுஸ்மேட்ஸே தேர்ந்தெடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா அண்ட் விஜய் வர்மா, ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலேக்கு நேரடியாக பண்ண வேணாம், இவங்க வந்துட்டு ஒதுக்கிடுங்க அப்படின்னு வந்துட்டு அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸே தேர்ந்தெடுத்து அவங்க சாவடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா ஓகே என்ன பண்ணுறது, மக்கள் ஓட்டில் அவங்க தேர்ந்தெடுத்தாதான் உண்டே தவிர மற்றபடி வாய்ப்பே இல்லை. ஆனால் மக்கள் ஓட்டு வந்துட்டு முக்கியமாக அர்ச்சனாக்கு இருக்குது, விஜயவர்மாவுக்கும் இருக்குது. ஏன்னா அவர் இப்போ விளையாடுற ஸ்ட்ராட்டஜி ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு வேற மாதிரி. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அர்ச்சனா வந்துட்டு விசித்திரட்ட அழுதுட்டு இருக்காங்க, சரி என்ன ஆச்சு. ஆனால் அவங்க வந்துட்டு எல்லாருமே இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி அர்ச்சனாவை தான் அடிக்கணும்னு யாரும் அடிக்கல. பாயிண்ட் அவுட் பண்ணி அடிச்சது காரணம், தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட் வச்சு அடிச்சது காரணம் என்னன்னா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு வந்துட்டு அந்த டைட்டில் அடிக்கணும், எனக்கு வந்துட்டு அந்த 50 லட்சம் வேணும், இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்க ஒரு காரணத்தை வச்சு தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எதுவுமே ஆப்பரண்டாக எதுவும் பேசவே முடியல. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே யாராலையுமே அது வந்துட்டு. ஸோ கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வருத்தத்துலேயே வந்துட்டு எல்லாரும் அழுதுகிட்டு அண்டு ஃபுல்லாக நான் இப்போ சொன்னதில் வந்துட்டு என்னென்ன பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் சொல்கிறேன், என்ன பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணீங்கன்னு தெரில. ஃபுல்லாக மன்னிப்பு, இவன் இவங்கிட்ட, இவன் அவங்கிட்ட, அவன் இவங்கிட்ட, இவன் அவகிட்ட, அவங்கிட்ட, அவன் இவகிட்ட அப்படி வந்துட்டு மன்னிப்பாக தான் போச்சு. கடைசி அந்த டைம் பாம் டாஸ்க் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஏதோ பண்ணாங்க, அதுவும் தோத்துட்டாங்க. கடைசி வந்து ஸ்ட்ராட்டஜியாக ஏதோ யூஸ் பண்ணி விஜயவர்மா அர்ச்சனா வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ கடைசியாக டிக்கெட் டு ஃபினாலே வந்து யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நீங்களாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பார்த்துக்கலாம். சார் காய்ஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்க். நம்ம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye.